Style Logic YouTube channel. Krishna Studio question answers and discussion. Okay. Rajinikanth discussion. Okay. கொஸ்டின் ஆன்சர்ஸ். சரி, ஒரு டைரக்டராக நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கேளுங்க முதல்ல. ஓகேவா? நான் உங்கள் ஃபேனு, நீங்கள் என் ஃபேனு அப்படின்றதெல்லாம் ஓகே. சரி, இப்போ என்ன விஷயத்துக்கு வருவோம். எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு பதட்டப்படுறீங்க, எதுக்கு இவ்வளோ ஆவேசப்படுறீங்கன்றது நான் முதல்ல தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் சில ஆக்ட்ரஸ் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்து நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி சேட்டை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துடலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு பாதை. ஓகே, அதனால் மற்றவங்களை காப்பி அடிக்காதீங்க வேலை. ஓகே, ரெண்டாவது, ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கேமரா வேணும், டூல்ஸ் வேணும். அதாவது என்ன சொல்கிறோன்னா பட்ஜெட் மணி வேணும். ஓகேவா? இப்போ என்கிட்ட கேஷ் கொடுத்து இந்த மாதிரி இப்போ படம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம எடுக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நம்மக்கிட்ட நடந்துக்கக்கூடாது. ஓகேவா? நமக்கு சூழ்நிலை சரியில்லாத மாதிரி இருக்குது. அப்படின்றப்போ நான் இப்போ பட்ஜெட் படம் கிடைக்கிறப்போ, எனக்கான கேஷ் கிடைக்கிறப்போ நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆர்டர் பேஸாக செயல்பட ஆரம்பிச்சிரும். ஓகே, ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக நீங்கள் பர்சனலாக கேர் எடுத்துக்கிட்டு எதனா ஒரு அமௌண்ட் கொடுத்து எதனா ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா கூட ஏதோ பெருமையாக சொல்லலாம். அதனால் இவ்வளோ காலத்துக்கு அப்புறமும், இவ்வளோ சம்பாரிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கே ரூபா செலவு பண்ணுறது இவ்வளோ யோசிக்கிறப்போ மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் ஃபால்ட் எல்லாமே உங்கள் பக்கம்தான் இருக்குது. ஓகேவா? இதனால் என்னென்னா, உங்களை நீங்கள் உயர்த்திக்கவும் தேவையில்ல, தாழ்த்திக்கவும் தேவையில்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்க. ஓகே, ஆனால் என்ன பயன்? அறிவாலாம் இருக்கணும், ஆணவமாக இருந்த என்ன பயன்? ஓகேவா? அதனால் ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் போகிற பாதைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்கெட்சை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கூலி படத்தில் வரக்கூடிய கேரக்டர் இப்படி தான் இருக்கும், தாய்லாந்து லாங்குவேஜ்லாம் பேசணும், தாய்லாந்து டான்ஸ் எல்லாம் ஆடணும், கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியும், நிறையா ப்ராக்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃபைலாக நான் எழுதி கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு அதையே படித்து ஒரு 6 மாதம் ஷூட்டிங் போகிற வரைக்கும் அதுக்கு நல்லா ஃபுல்லாக நீங்கள் தரவாகி அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு புக்கு மாதிரி. அதெல்லாம் நீங்கள் தான் நேரில் வாங்கணும். கிருஷ்ணா ஸ்டூடியோ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் சம்பாரித்து நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா மேலே போகலாம். ஓகே, அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு 4 நாளைக்கு அப்புறம் கூப்பிடுங்க. பாய். See you next video.